ஓப்பனா சொல்லணும்னா இந்த சீசன்ல ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் என்ன சொல்லுங்க, பிக் பாஸ் டீம் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, அதுதான் இருக்கிறதுல ரொம்ப கேவலமான விஷயம். ஏன்னா 8 பேரை வச்சு அவங்களை அசிங்கப்படுத்தி விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த 8 பேரை உள்ள விட்டாங்க பாத்தீங்களா, எக்ஸ் கண்டஸ்டன்ட். சோ இந்த 8 பேரை உள்ள விட்டு என்ன சொன்னாங்க, நீங்க கேம் விளையாடுங்க, பயங்கரமா விளையாடணும், அவங்களை உடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களும் அவங்களால முடிஞ்ச எஃபர்ட் போட்டாங்க, அவங்களை வந்து பிரேக் பண்றதுக்கு அவங்களோட எஃபர்ட் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் சேதுபதி நேத்து என்ன பண்ணாரு, வீக்கெண்ட் ஷோல நீங்க இப்படிலாம் எது கேம் விளையாடுறீங்க, எதுக்கு கேம் திசை திருப்பீங்க, மத்தவங்க எதுக்கு பிரேக் பண்ண நினைக்கிறீங்க, எதுக்கு மைண்ட மண்டையை கழுவுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டார்ல. இப்ப இது பிக் பாஸ் என்ன பண்றாரு, மார்னிங் ஆக்டிவிட்டி ஒன்று கொடுக்குறாரு. ஆக்டிவிட்டி மீன்ஸ் என்னன்னா, இந்த 8 பேர் உள்ள வந்தாங்களே, அது என்ன சொன்னா 2 பேர் ஸ்வாப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா, மக்கள் எல்லாம் கேள்வி எழுப்பிட்டாங்க. அந்த ஸ்வாப்ன்ற ஒரு விஷயம் நடக்கவே இல்லை என்ன அப்படின்ற மாதிரி நேத்தே கேட்டுட்டாங்க. சோ அதுக்கான ரிசல்ட் இப்போ வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அதை பார்க்கும்போது ஏன்டா இப்படி பண்றீங்க, எதுக்கு இப்படி ஏமாத்துறீங்க மக்கள் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொன்று 8 பேர் உள்ள வந்தாங்களா, அவங்க எல்லாம் பார்த்தாங்களா உங்க மனுஷங்களாவே தெரியலையா? ஏன்னா அந்த 8 பேர் எதை நம்பி வந்திருப்பாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போலான்னு நம்பி தானே வந்திருக்காங்க. அவங்கள நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு ஹோப் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு கண்டஸ்டன்ட், நீங்க என்ன பண்ணணும், அவங்களை அடிச்சு விளையாடணும் அப்படின்ற மாதிரி ஹோப் கொடுத்து அவங்களை விளையாட வச்சு அது மூலமா கண்டென்ட் வர வச்சு அந்த கண்டென்ட் வச்சு டிஆர்பி ஏத்தணும் அப்படின்றது உங்க ஐடியான்னு வச்சுக்கோங்களேன். அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதுதான் உங்க ஐடியா, இதான் உங்க பிளான் வச்சுக்கலாம். சோ இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணீங்களான்னு கேட்டா பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அந்த இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ என்ன மேட்டர்னா, விஜய் சேதுபதி வந்து அவரோட டிஆர்பி அந்த ஷோக்கான டிஆர்பி ஏத்தணும்ல, அதனால நீங்க விளையாட தப்புன்னு சொல்லிட்டு போத்தீங்கன்னா நேத்து போட்டு பொலன்னு பொழந்துட்டாரு, அது அவருக்கான டிஆர்பி ஏறி போச்சு. இப்போ இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 8 பேர் வந்து நீங்க வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க, அதாவது வீட்டுக்குள்ள இருக்காங்களா இந்த 6 பேர் 6 கண்டஸ்டன்ட் டாப் 6. சோ இந்த டாப் 6ல இருக்க யாரையுமே நீங்க பிரேக் பண்ணல, அதனால பாத்தீங்கன்னா நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, அதனால நாங்க யாரையுமே ஸ்வாப் பண்ண மாட்டோம். இன் கேஸ் நீங்க பிரேக் பண்ணிருந்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணிருப்போம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இதுல எங்க பிரேக் ஆனாங்க பிரேக் ஆகலன்னு இவர் எப்படி கெஸ் பண்றாருன்னு தெரியல, எப்படி தெரியுமா இவங்க எவாலுவேட் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப் 6 இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்டே கூப்பிட்டு கேக்குறாங்க, அவங்க உங்களை அடிச்சது உங்களுக்கு வலிச்சுதான்னு. அதாவது வலிக்குதுன்னு சொன்னா நம்ம வெளியே தூக்கிறோம் அவனும் எல்லாருக்குமே தெரியும். அந்த 6 பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, இல்ல அவங்க எங்களை உடைச்சிட்டாங்கன்னா சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்களேன், மூளை இருக்கிற யாராவது அப்படி சொல்லுவாங்களா? ஆமாங்க, அவங்க எங்களை அடிச்சதுல நாங்க வந்து உடைஞ்சிட்டோம், நாங்க பிரேக் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த டாஸ்கே எதுக்கோசம், ஆக்சுவலா இதுல இருந்து 2 பேர் ஸ்வாப் பண்றதுக்கோசம் தான். அப்படி ஸ்வாப் பண்ணும்போது இவ்வளவு நாள் உள்ள இருந்துட்டு டஃப் கொடுத்துட்டு நான் வந்திருக்கேன் டாப் 6ல, இந்த இடத்துல நான் அந்த இடத்துல உடஞ்சிட்டேன்னு சொன்னா என்ன ஸ்வாப் பண்ணிடுவேன் அப்படின்றது பேசிக்கா மூளை இருக்க எல்லாருக்குமே தெரியும். சோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, எல்லாருமே என்ன சொன்னாங்க, எங்களெல்லாம் பிரேக் பண்ணலாங்க, அவங்க என்னமோ பிளான் பண்ணாங்க, கடைசியில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லிட்டு போயிடாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, இந்த நடந்து முடிஞ்ச கலந்துரையாடலின் அடிப்படையில் நாங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்னன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 பேர் வந்து பிரேக் பண்ண இது தவறிட்டீங்க, அதாவது அவங்க வந்து உடைக்க தவறிட்டீங்க, தடம் பொருளை வைக்கல நீங்க அப்படின்ற மாதிரிலாம் உருட்டிட்டு அதனால நீங்க ஃபெயில் ஆனதுனால அந்த ஸ்வாப்ன்ற ஒரு கான்செப்ட் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஐயா யாரையா நீ இப்படி புலிவிட்டு சுத்திட்டு இருக்க, ஐயோ ரொம்ப கேவலம் போதுங்க, இது வரைக்கும் எந்த சீசன்லயுமே இப்படி இல்ல, பிக் பாஸ் டீம் இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுங்க. ஏன்னா எப்படி சொல்றது, அதாவது ஒரு டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா சில எப்படி சொல்றது, சில விஷயம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படிலாம் பாத்தீங்கன்னா ஓகே, டாஸ்க்ல ஏதோ ஒரு விஷயம் டிஆர்பி யோசனை பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணாங்க, 8 பேரை கூட்டிட்டு வந்து அந்த 8 பேரை அசிங்கப்படுத்துறாங்க பாருங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா டிஆர்பி கோஸ் என்ன வேணா பண்ணுவீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த 8 பேர் நான் பைத்தியக்காரங்களா, அவங்க கெஸ்ட் மாதிரி வந்துட்டு ஜாலியா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அட்வைஸ் கொடுத்துட்டு ஜாலியா வெளியே வந்திருப்பாங்க. ஆனா அவங்க என்ன இப்படி ஒரு நம்ப வச்சு அவங்களை ஏமாத்தி அவங்களை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. இல்லனா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, சில பேர் வந்து கேம் ஆடணும் அப்படின்ற இன்டென்ஷன் இல்லனா இவங்க யாராவது பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க அடிக்கணும்னு நினைப்பாங்களா? எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, எப்பா முத்து நீ சூப்பரா விளையாடுறப்பா, சௌந்தர்யா நீ சூப்பரா விளையாடுறமா, அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இப்படி விஷால் நீ சூப்பரா விளையாடுற, இந்த லவ் மேட்டர்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி சிம்பிளா சொல்லிட்டு போயிருப்பாங்க. இங்க ஒரு கண்டஸ்டன்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாயிண்ட் வச்சு உங்களை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. இன்னொரு மேட்டர், அவங்க தடம் புரள வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தா வெளி உலக இன்ஃபர்மேஷன் நீங்க சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்லி அப்படியே அடிச்சு உடைச்சிருப்பாங்க. அதுலயும் ஒருத்தர் வந்து உடைஞ்சிட்டாங்க, உடைஞ்சு கிட்டத்தட்ட 2 hour இருந்து அட்வைஸ் பண்ணாரு, சௌந்தர்யாக்கு 2 hour அட்வைஸ் பண்ணாரா இல்லையா, கடைசியில் ஐ லவ் யூ சொல்லி அமிச்சாப்ல. சோ இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அது வந்து உடையலன்னு அவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் ஆமா உடையல, அது அவங்களே சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் எப்படி ஸ்வாப் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம முடிச்சுட்டு போயிட்டாப்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பக்காவா பிளான் போட்டு 8 பேரை முட்டாளாக்கிருக்காங்க, பாக்குற நம்மளையும் பாத்தீங்கன்னா முட்டாளாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. எத்தனை பேருக்கு லைவ் அந்த விஷயத்தை பார்க்கும்போது சமகாண்டாச்சு. ஏன்னா எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க அந்த ஸ்வாப்ன்றது நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில் எப்படி முடிச்சு விட்டார் பாத்தீங்களா, ஸ்வாப்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்ல, மக்களை ஏமாத்திருக்காங்க, வீட்டுக்குள்ள வந்து 8 அப்பாவி ஜீவன்களை வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. பாவங்க, உண்மையிலே பாவங்க. ஏன்னா அவங்க பேரு கெடுத்துட்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வரவனுங்க பேரு கெட்டு போனா என்ன, எது கெட்டு போனா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு தேவை கண்டென்ட் கொடுக்குறானா அப்படின்னு நம்ம சிம்பிளா முடிச்சுட்டு போயிடலாம். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப தப்பா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ கிளியரா தெரியுது. இன்னொரு முக்கியமான மேட்டர், லாஸ்ட் வீடியோ இந்த ஸ்னூபி மேட்டர் ஒன்று சொல்லியிருந்தால, அவர் வந்து சாரி கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நானும் போய் வீடியோ பார்த்தேன், சாரி கேட்டிருக்காரு, ஓகே எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா என்ன மேட்டர்னா ட்விட்டர்ல கேட்கல, நான் என்ன பொறுத்தவரைக்கும் ட்விட்டர்ல கேட்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த வீடியோ கிளிப் அதிகமா ஷேர் ஆயிட்டு இருந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல தான். அதனால தான் பாத்தீங்கன்னா அவ்வளவு வைரல் ஆச்சு. ஏன்னா வீடியோ பார்க்கறது 30,000-40,000 பேர்ல அதெல்லாம் வைரல் ஆகாது ஓகேங்களா. ட்விட்டர்ல இந்த மாதிரி ஒரு போஸ்ட் எடுத்து இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது அந்த வீடியோ கிளிப் வந்து யாராவது எடுத்து ட்ரெண்ட் பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷேர் ஆகும். அங்க இருந்தா எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். சோ அதனால
அங்க சாரி கேட்டிருப்பாரு நினைச்சேன். மேபி அங்க கேட்கல, அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல அவர் கேட்டிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லுங்க. அக்செப்ட் தட், அது என்னோட தப்பு தான், நான் வீடியோ பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் எனக்கு அதுல கோவம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்னூப்பி அவரை வந்து அட்டாக் பண்ணி பேசணும் அப்படின்ற இன்டென்ஷன் எனக்கு இல்ல. ஓகேங்களா, நிறைய பேர் சொல்றீங்க அவரை பொளக்கணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி, எனக்கு அந்த இன்டென்ஷன் இல்ல. எனக்கு என்னன்னா, ஒருத்தன் எப்படி ஒரு விஷயத்தை தெரியாம எப்படி பேசுவான், எப்படி பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி எப்படி ஒரு விஷயத்தை பேச முடியும் அப்படின்ற ஒரு ஆச்சரியம் இருந்தது. ஸோ அந்த ஆச்சரியம் தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் அழுததுக்கு அப்புறம் ஒரு இதுவாக மாறிடுச்சு. அதாவது ஒரு விஷயம் தெரியாம ஒருத்தன் பேசிட்டான், அது மூலமா ஒரு வெளியே வந்துருச்சு, சாரி கேட்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் எனக்கு இருந்தது. மேபி இப்போ கேட்டிருக்காரு அப்படின்றத பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் அந்த விஷயத்தை பண்ணாம இருந்தால் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை ரிவ்யூ பண்றன்ற பேர்ல இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசி விடுறதுன்றது ரிவ்யூ இல்ல. ஸோ அதை பண்ணாம இருந்தால் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னொரு முக்கியமான மேட்டர், இந்த சுனிதாக்கும் சௌந்தர்யாக்கும் அந்த பிஆர் சண்டை இருக்கு பார்த்தீங்களா, அது முடியவே முடியாது போல. இப்போ வரைக்கும் ஆக்சுவலா அந்த டாஸ்க் ஒன்று வச்சாங்களா, அந்த ஸ்வாப் பண்ற அந்த 2 பேர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது ஏமாத்தினாங்க பார்த்தீங்களா, அந்த ஏமாத்துறது நடக்கும்போது ஆக்சுவலா இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்ற, அதாவது அவங்களை உடைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்ல வச்சார் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, அதில் ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஜாக்லினை உடைச்சேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட ஓட்டிட்டு ஒரு கேம் ஆடுறாங்களா, அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களை உடைச்சேன். அதே மாதிரி சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா நான் உடைச்சேன், அவங்களோட பிஆர் ஸ்டண்ட் வெளியில பிஆர் டீம் வச்சு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்களா, அதை சொல்லி அவங்களை உடைச்சேன். ஸோ இந்த 2 விஷயத்தை வச்சு அவங்களை உடைச்சு காலி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்னிங்கே சௌந்தர்யா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பிஆர் டீம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, என்னோட ஃபேன்ஸை பத்தி எனக்கு தெரியும், என்னோட ஃபேன்ஸ் யாருமே அந்த மாதிரி அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எம்மா யாருமா நீனு, ஏன்னா ஊர் உலகத்தில் யாரோட ஃபேன்ஸையும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அப்படியே சொல்லு மிலிட்ரி இது மாதிரி கண்ட்ரோல்லாம் பண்ணி வைக்க முடியாது. இங்க எல்லாம் சோஷியல் மீடியா வந்துச்சுன்னா ஃபேக் ஐடின்னு வந்துச்சுன்னா எவன் என்ன வேணா பேசும் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேன்ஸை பத்தி எனக்கு தெரியும், அவங்க வந்து இந்த மாதிரிலாம் திட்ட மாட்டாங்க அப்படின்னு நம்ம ட்விட்டரை போய் பாருமா என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. ஆக்சுவலாக ட்விட்டர்ல அங்க ஆதிக்க செலுத்துறதே பார்த்தோன்னா அவங்களோட ஃபேன்ஸ் நீங்க டீம் என்ன வேணா சொல்லிக்கும், அவங்க தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, நெகட்டிவ் பிஆர்னு சும்மாலாம் பேர் வரல, ஒரு விஷயம் பண்ணதுனால தான் வந்தது. ஒரு விஷயம் சொல்றாங்க, அது தப்போ ரைட்டோ உனக்கு நடந்துருச்சு, அதை வந்து மூவ் ஆன் ஆகி போயிடணும். ஓகேங்களா, இப்போ சுனிதா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சுனிதா சொன்னது எப்படி இருக்குன்னா, எதுக்கு ஒரு விஷயத்தை திருப்பி அதாவது எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, திருப்பி அதை புஷ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சைடுல இருந்தாலும், ஒரு சைடுல சௌந்தர்யா பாத்தீங்கன்னா அதை விடவே மாட்டாங்களே, அவங்க ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்களே. என்னோட ஃபேன்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன மீன் பண்ண வராங்கன்னா, சௌந்தர்யா மார்னிங் என்ன சொல்ல வராங்கன்னா, என்னோட பேர்ல என்னோட போட்டோ இதெல்லாம் வச்சு வேற யாராவது ஒரு ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டென்ஷனலா இதை பண்ணலாம் அப்படின்ற மீனிங்ல தான் அவங்க சொல்ல வராங்க. ஏமா அதையும் பண்றது யார் தெரியுமா, அந்த டீம் தான். சோ அந்த மாதிரி தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, என்னோட சைடுல இருந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, வெளியே உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னொன்னு, யாருமே என்னோட ஃபேன் இதை பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி 100% சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லார் ஃபேனும் பாத்தீங்கன்னா அப்படியே கண்ட்ரோல்டா, அவங்க சொல்றது அப்படியே ஆர்மி மாதிரி பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்டா இருக்க மாட்டாங்க. அங்க ஒரு செல்போன் போதும், செல்போன்ல ஓகே நம்மளுக்கு ஒன்று தோணுது, நம்ம ஆளுங்க அட்டாக் பண்ணிட்டான், இவன் என்ன பண்ற மாதிரி காலி பண்ணு சொல்லிட்டு அசிங்கமா திட்டி போடுறவங்க இருக்க தான் செய்யறாங்க. ஏன்னா ஃபேக் எப்படி சொல்றது, அந்த ஐடியா வச்சு அவங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான், ஃபேஸ் இருக்காது அதுல. சோ என்ன வேணா பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா 100% சொல்றாங்க என்னோட ஃபேன் அதை பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. எப்படி ஒரு ஆதாரத்துல எந்த இது அடிப்படையில் அவங்க சொல்றாங்கன்னு தெரியல. மேபி அவங்க வெளியே வந்து அதை பார்த்துக்கிட்டோம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் கிளியரா சொல்லுங்க, அந்த பிஆர் இது பிரச்சனை இருக்குல்ல, அது கடைசி வரைக்கும் முடியவே முடியாது போல. சுனிதாவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் அந்த பிரச்சனை கடைசி வரைக்கும் போயிட்டே தான் இருக்கும். சௌந்தர்யா என்ன சொல்றாங்க, என்னோட உழைப்பு இருக்கு, என்னோட உழைப்பை வந்து அவங்க கொச்சப்படுத்துறாங்க, நான் என்ன பிஆர் வச்சு மட்டுமா வந்தேன் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்றாங்க. சுனிதா என்ன சொல்றாங்க, நானும் அதே மாதிரி உழைப்பை போட்டு தான் வந்தேன், இருந்தாலும் உன்னோட இது பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு, அது மட்டும் இல்லாம மத்தவங்களை வந்து டவுன் பண்ணுது, அதை வச்சு தான் நீ வந்த அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சைடில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சண்டை கடைசி வரைக்கும் முடிகிற மாதிரி தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் வந்து ஒரு விஷயம் இந்த சீசனில் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. பிஆர் டீம் வச்சிருக்கிறதுனால அது ஒரு பெரிய கெட்ட பேர் வருது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னதான் விஜய் சேதுபதி முட்டு கொடுத்துருந்தாலுமே அந்த விஷயம் வந்து இருக்கு, அதை வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் சீசனில் வர வந்து பிஆர் டீம் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும், ஐயோ எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளே இந்த மாதிரி அசிங்கப்படுத்துவாங்களே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த பயத்தை வந்து கொஞ்சம் வந்து அந்த பயம் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு நம்ம தோணுது. ஆனால் திருந்துவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருந்தவே மாட்டாங்க. ஏன்னா எப்படி சொல்றது, இப்போ நீ என்னதான் பிஆர் டீம் வச்சாலும் உன்னால ரன்னரப்பா வின்னரா வரைக்கும் ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது எப்படி திருந்துவாங்க? சோ அது வந்து திருந்தது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. இருந்தாலும் சில பேர் பயப்படுவாங்க. எல்லாரும் இப்ப மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு 90% பிஆர் டீம் செட் பண்ணிட்டு வரது பதிலா ஒரு 10% பிஆர் டீம் செட் பண்ணிட்டு வரலாம்ல. சோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் சீசன்ல மாறுதல் வரும் நம்பலாம். ஆனா எது மாறினாலும் மாறலாம் போல இருக்கு. இந்த பிக் பாஸ் டீமோட கேவலமான இந்த வேலை வந்து மாறவே மாறாது போல. டிஆர்பிக்காக இந்த 8 பேர் கூட்டு வந்து அடிச்சாங்க பாருங்க, அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதை பத்தி உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.